வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். ரிஷப ராசிக்குரிய ஜூன் மாத ராசி பலன்களை நாம் தற்பொழுது காணவிருக்கின்றோம். ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதத்தில் கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடமான விரயத்தில் அமர்ந்திருப்பதினால் அவர் ஜூன் 30ஆம் தேதி தான் உங்களுடைய ராசிக்கே வருகிறார். எனவே ஜூன் மாதம் முழுவதும் என்று பார்த்தால் உங்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. ராசியாதிபதி 12இலே இருப்பதினால் நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. டூர் போகலாம். ஏனென்றால் தற்பொழுது கோடை விடுமுறை நடைபெறுகிறது. மற்றபடி மற்ற கிரகங்கள் என்று பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான புதன் பகவான் ஜூன் மாதம் 4ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு வருவதினால் மாதம் முழுவதும் மனதிலே ஒரு தெளிவு இருக்கும். புதன் பகவான் என்பவர் உங்களுக்கு வாக்கு மற்றும் தனஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அவர் இந்த மாதத்திலே 4ஆம் தேதியிலே உங்கள் ராசியில் வந்து அமர்வதினால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலே நடைபெறக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறது. மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலே இருப்பதினால் மற்றும் சூரிய பகவான் மாதத்திலே முதல் 15 வரை ஜூன் 15 வரை உங்கள் ராசியே இருப்பதனால் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வாக்கிலே செவ்வாய் இருப்பதினால் நீங்கள் சற்று நிதானத்துடன் பேச்சை தொடர்ந்தால் நல்லபடி உங்களுடைய குடும்பத்திலே சுமூகமான ஒரு சூழ்நிலை தென்படும். மற்றபடி நீங்கள் கோபம் கொண்டால் உங்களோட வீட்டிலே சண்டைகள் தான் ஏற்படும். ஏனென்றால் குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதினால் அவர் உங்களுக்கு 7க்குரியவர். அதாவது கணவன் மனைவியை பிரதிபலிப்பவர் யார் என்று பார்த்தால் செவ்வாய் பகவான். அவர் அந்த 7ஆம் இடத்துக்கு 8இலே அமர்ந்திருக்கிறார். எனவே ரிஷபராசி நேயர்கள் வாக்கிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்திலே அப்பொழுதுதான் அமைதி நிலவும். இல்லை என்றால் சண்டைகள் ஏற்படும். மற்ற முக்கிய கிரகங்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு 5இலே குரு இருப்பது மிக மிக யோகமான ஒரு நிலையாகும். மேலும் 8இலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 8இலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் என்பதை அஷ்டம சனி என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அஷ்டம சனி மற்றும் 7டி சனி தான் யோகமான காலங்களாகும். ஏனென்றால் ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன். எனவே யோகக்காரகன் 8இலே குருவுடைய வீட்டிலே அமர்ந்திருப்பதனால் தனவரவு உங்களுக்கு தாராளமாக ஏற்படும். எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தனவரவு ஏற்படும். இப்படி பார்க்கின்ற நிலையிலே வாக்கிலே நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதம். 12இலே சுக்கிரன் மாதம் முழுவதும் இருப்பதனால் விரயமான மாதம். பொதுவான பலன்கள் தான் இவை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் யோக திசை நடக்குது என்றால் எடுத்த காரியங்களால் வெற்றியை கொடுக்கும். அல்லது யோக புத்தியாவது நடைபெற வேண்டும். சுக்கிரனுடைய புத்தியோ சனியோடைய புத்தியோ புதனுடைய புத்தியோ இவையெல்லாம் நீண்ட காலமாக நடைபெறக்கூடிய ஒரு புத்திகளாகும். எந்த தசை என்று வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்னாச்சும் அந்த புத்தி நடக்கும். சின்ன தசையாக இருந்தால், பெரிய தசையாக இருந்தால் 2.5 வருஷம் இருக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே சனி பகவானின் புத்தியோ அல்லது புதன் பகவானின் புத்தியோ அல்லது உங்களுடைய ராசியாதிபதியின் புத்தியோ நடைபெற்றால் உங்களுக்கு ராஜயோகம்தான். இவ்வாறு இருக்கையில் கோச்சாரம் என்பது ஒரு புது பலன்தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நல்ல திசை நடக்கிறதா என்பதை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடம் சென்று எந்த புத்தி நடக்கிறது, எந்த திசையிலே அது நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுபாடு நீங்கள் பார்த்துவிட்டு நல்ல திசை நடக்கிறது, நல்ல புத்தி நடக்குது என்றால் கோச்சாரத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளிலே இருக்கின்ற ராகு தாய் வழியிலே சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஆனால் நல்ல திசையை நடக்கிறது என்றால் வீட்டிலே என்றுமே மகிழ்ச்சி தான் நடக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை என்னிடம் காட்டி என்ன திசை நடக்கிறது என்று அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு துறை ரீதியாக ஜூன் மாத ராசி பலன்களை நாம் காணவிருக்கின்றோம். முதலிலே வியாபாரிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவான், அதாவது உங்களுக்கு 10க்குரிய தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து தனது வீடையே 3ஆம் பார்வையை பார்ப்பதினால் தொழிலிலே மிக மிக ஏற்றமிகு மாதமான இந்த ஜூன் மாதம் விளங்குகிறது. 8இல் இருக்கின்ற சனி பகவான் நான் சொந்த வீடை பார்ப்பது அவருடைய வீடை அவரே பலப்படுத்துகிறது. ஸோ தொழிலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு சுமூகமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. மேலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்து 2 பேரும் சமசப்தமாக பார்த்து கொள்வதனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். 2இலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களை கடன் கொடுக்க தூண்டுவார். தொழிலிலே கடன் கொடுத்தால் கொடுத்த கடன் திரும்பி வராது. எனவே தொழில் செய்பவர்கள் கடனை கொடுப்பதில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்வது மிக நல்ல அமைப்பு என்று கூற முடியாது. ஆனால் குருவுடைய வீட்டிலே இருக்கின்ற சனி பகவான் அவர் எப்பயுமே சாந்தமாக வைத்துக்கொள்வ நிலையை கொடுப்பார் குரு.
குருவோட வீட்டிலே இருக்கின்ற சனி பகவான் எந்த விதத்திலும் கோபப்பட மாட்டார். ஆனால் பகை வீட்டிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே பகை வீட்டிலே அவருக்கு பிடிக்காத புதனுடைய வீட்டிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் தேவையில்லாமல் உங்களை கடன் கொடுக்க தூண்டுவார். எனவே கடனை கொடுக்காமல் இந்த மாதத்தை நீங்கள் குரு வழிபாடோடு தவிர்த்து விடுங்கள். உத்தியோகஸ்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நான் ஐடி ஃபீல்டை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும். மேல் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2லே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பதுதான் வாக்குஸ்தான், தனஸ்தான், குடும்பஸ்தானம், கல்விஸ்தான். இப்படி முக்கியமான இடங்களெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்குது. அந்த 2ஆம் இடத்துல உங்களுடைய பகை கிரகமான செவ்வாய் பகவான் உட்கார்ந்து கொண்டு வாக்கிலே செவ்வாய் இருப்பதனால் கோபம் காட்டும். வாக்கிலே கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் சக ஊழியர்களிடம் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். குரு உங்கள் ராசியை பார்த்தினால் நீங்கள் அவற்றை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் செவ்வாயை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமெனில் முருக பகவானை வழிபடுவதே நல்லது. இவ்வாறு உத்தியோகஸ்தர்களுக்கான ஜூன் மாத பலன் பார்த்தனா இப்பொழுது பெண்களுக்கான பலன்களை பார்க்கின்றோம். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலன் இருப்பதினால் இந்த ஆண்டு நீங்கள் திருமணம் செய்ய முயற்சி எடுத்தால் நிச்சயம் நடக்கும். தோஷங்கள் இருந்து நடைபெறாமல் இருந்தாலும் நீங்கள் தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம் இது. ராகு தோஷமோ இல்லை கலத்திர தோஷமோ இல்லை செவ்வாய் தோஷமோ இருந்ததுன்னா நீங்கள் பரிகாரம் செஞ்சால் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா நல்ல நேரம் நடக்கும்போது நல்ல பரிகாரம் செஞ்சால் அது உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இவ்வாறு திருமணமாகாத பெண்களுக்கு மிக சுப நிலையில் இருக்கிறது. ஆனால் உங்கள் ராசிக்கு 12லே சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் இருப்பதினால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா ராசிக்குறி 12ல் இருக்கிறது தான் உங்களுக்கு வேறு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். திருமணம் என்பதே உங்களுடைய பெற்றோர்கள் வீட்டிலிருந்து வேறு இடத்துக்கு போகிற நிலை பெண்களுக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதம், குரு பலனானும் சுக்கிர பலனானும் உங்களுக்கு நல்ல நிலை நடக்கும் என்ற ஒரு நிலை தென்படுகிறது. திருமணம் ஆன பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 12லே சுக்கிர பகவான் இருப்பதனால் நீங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. மேலும் பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதினால் நீங்கள் எதற்கும் நிதானமும் நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம். மாணவர்கள் என்று பார்த்தோம் என்றால் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்திலே முதலிலே 4ஆம் தேதி வரை தான் இருக்கிறார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கே புதன் பகவான் 19ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே இருக்கிறார். 19ஆம் தேதிக்கு பிறகு என்று பார்த்தோம் என்றால் அவருடைய சொந்த வீடான மிதுனத்துக்கு பேச்சார். எனவே மாதம் முழுவதும் கல்விக்கு உரியவனான புதன் பகவான் கல்விக்காரகன் அவர் உங்கள் ராசியிலும் மற்றும் அவருடைய வீடான 2ஆம் இடத்திலே இருப்பதினால் மிக மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இது தென்படுகிறது. எனவே மேல் படிப்பு படிப்பவர்கள் இல்லை +2 எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வெயிட் பண்ணுறவங்க, டாக்டர் சீட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இது தென்படுகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சி கல்வியிலே வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 12லே ராசியாதிபதியான சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் இருப்பதினால் கலைத்துறையிலே சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மாதமாகும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு விரயத்திலே சுக்கிர பகவான் இருப்பது உங்களுடைய முயற்சியிலே சிறு சிறு தடைகளை கொடுப்பார். ஆனால் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மனதை தளரவிட மாட்டீர்கள். உத்தியோகத்துடன் முயற்சியுடன் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வீர்கள். ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதினால் வார்த்தையில் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு ஏற்றமிகும் மாதம்தான் இந்த மாதம். அரசியல் துறையை சேர்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஜூன் மாதம் என்று பார்த்தோம் என்றால் சூரியன் உங்களுடைய ராசியிலே மாதத்தின் முற்பகுதியில் ஜூன் 15 வரை இருப்பதினால் உங்களுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கும். போகின்ற இடமெல்லாம் ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை தென்படும். யாரை பார்க்க செல்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய நட்புடன் பழகுவார்கள். ஆனால் சுக்கிரன் 12லே இருப்பதினாலும் 2லே செவ்வாய் இருப்பதினாலும் பேச்சு திறமை இருந்தாலும் வார்த்தையிலே சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதும் மேலும் சூரியனுக்கு இருப்பதினால் மிக மிக ஏற்றமிகும் மாதம்தான். ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் செவ்வாயும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருப்பதினால் தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தென்படுகிறது. எனவே நிதானம் போக்கை கடைபிடித்து குரு வழிபாடு செய்தீர்கள் என்றால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எளிதில் விலகிவிடலாம். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். எனவே குரு பார்வை இருப்பதனால் எல்லாற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறுகிறேன். எவ்வாறு இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பது பொறுத்துத்தான் ஒவ்வொரு பலன்களையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இப்படி இருக்குது என்று பார்த்தோம் என்றாலும் ஜனன ஜாதகத்தில் யோக திசை நடக்கிறது என்றால் அது வெற்றியை தான் உங்களுக்கு கொடுக்கும். 30% தான் கோச்சாரம், மீதி 70%
நம்மளுடைய ஜனன ஜாதகத்துக்குரிய திசையில் அவர்கள் கொடுக்கும் பலன்கள் மற்றும் நல்ல புத்திகள் நடக்க வேண்டும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடம் சென்று நீங்கள் எவ்வாறு நடக்கின்றது என்று பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது. என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் செய்யலாம், அல்லது கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் என்னை ஸ்கைப்பிலும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அவ்வாறு தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு எந்த திசை நடக்குது என்று நான் தற்போது கூறப்போகிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பீஜ மந்திரம் ரிஷபராசி நேயர்களுக்கு கூறப்போகின்றேன். இந்த பீஜ மந்திரத்தை உங்கள் மனதிலே உச்சரிக்க உங்களுக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். உங்களுடைய ராசிக்கு என்று பார்த்தோம் என்றால் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். இது உங்களுடைய ராசிக்குரிய பீஜ மந்திரம். இந்த ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம் நீங்கள் கூற உங்களுடைய மனதிலே தைரியம் கிடைக்கும், உத்வேகம் கிடைக்கும். மேலும் பல பீஜ மந்திரங்கள் இருக்கிறது. இது உங்கள் ராசிக்குரிய பீஜ மந்திரம். என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டால் பல்வேறு பீஜ மந்திரங்களினால் உங்களுக்கு எடுத்து கூறி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். எனவே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் கூறியிருக்கின்ற பலன்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.